இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அலங்காநல்லூரில் அமைக்கப்பட்டிருக்கு. இதை சொல்ல நேரத்தில் 2015ஆம் ஆண்டு அறிவிச்சு இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசால் கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு. அது உங்க ஞாபகத்துக்கு வந்தா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. சல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் போன்றவற்றை 2006ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை தடை செஞ்சப்போ பாதுகாப்பான முறையில் நாங்கள் நடத்துவோம்னு உறுதியளித்து அனுமதியை பெற்றவர் தலைவர் கலைஞர். 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சப்பவும் தடையை நீக்கிறதுக்காக வலுவான வாதங்களை வச்சு வாதாடினதும் போட்டிகள் நடத்தலாம்னு அனுமதியை பெற்றதும் கழக ஆட்சியில் தான். ஆட்சி மாறியதும் 2014ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழல் வந்தது. நம்ம இளைஞர்கள் சேர்ந்து மெரினா தமிழர் புரட்சின்னு சொல்ற அளவுக்கு 2017 மிகப்பெரிய மக்கள் போராட்டம் சென்னை கடற்கரையில் நடந்துச்சு. அமைதி வழியில போராடினவங்க மேல வன்முறையை ஏவி கூட்டத்தை கலைச்சி அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அவங்கள ஆட்டோக்குள்ளேயே வச்சு தீ வச்சு கொளுத்தி அந்த கொடுமையான காட்சியெல்லாம் அப்போ வெளியாச்சு. தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டங்களுக்கு அதிமுக ஆட்சி அடிபணிஞ்சது. அதன் பிறகுதான் மீண்டும் ஏறுதழுவுதல் போட்டிகள் நடத்துகிற நிலை உருவாச்சு. ஆனாலும் நிரந்தர தீர்வு எட்டப்படலை. ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி தரோம்ன்ற பேரில் ஒன்றிய பாஜக அரசு நாடகம் ஆடுச்சு. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த வழக்கில் ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னது தெரியுமா? ஜல்லிக்கட்டு, மாட்டு வண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. மாட்டு வண்டி பந்தயம், ஜல்லிக்கட்டு போட்டியை ஊக்குவிக்கும் திட்டமும் இல்லை. கிராமப்புற வீரர்களை ஊக்குவிக்கும் கேலோ இந்தியா உள்ளிட்ட எந்த திட்டத்தின் கீழும் ஜல்லிக்கட்டு இல்லை என்று தெரிவித்தார்கள் ஒன்றிய அரசு தரப்பில். நமது திராவிட மாடல் அரசு நீதிமன்றத்தில் என்ன சொன்னது? ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்லை, அது உழவர்களோட வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது. போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துகிறோம், காளைகளை நமது குடும்பங்கள் கவனத்தோடு வளர்க்கிறோம்னு அழுத்தம் திருத்தமா வாதங்களை வச்சோம். திராவிட அரசினுடைய தீவிர முயற்சியால் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம். இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சு எரிஞ்ச காரணத்தினாலதான் இன்னைக்கு ஏறுதழுவுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது. இந்த சாதனை வரலாற்றோட தொடர்ச்சியா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவு அரங்கத்தில் காளைகள் ஏறுதழுவுதல் பற்றிய அருங்காட்சியகமும் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு.